கிராமத்துல மேகங்கள் சூழ்ந்த நாள் இது. வேகமா காத்து வீசிக்கிட்டு இருக்கு. இந்த வேகமான காத்துக்கு நடுவுல ஒரு விவசாயி ராம்சரண் அந்த பாதையில நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட நிலத்தோட எல்லைக்கிட்ட வந்து நின்னாரு. அந்த நிலத்தோட அந்த பக்கம் சுக்குதேவ் நின்னுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு சுக்தேவ், நான் மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய நிலம். நீ நேத்து ராத்திரி பெய்ஞ்ச மழையை பயன்படுத்தி என்னுடைய பக்கம் இருக்கிற மண்ணை வெட்டிட்ட. இது ரொம்ப பித்தலாட்டம். ராம்சரண், உன்னுடைய நாவை அடக்கி பேசு. மண்ணை நான் ஒன்னும் வெட்டல, மழை தண்ணியில தான் அடிச்சிட்டு வந்தது. உன்னுடைய நிலம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. என்னுடைய நிலம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வருஷமும் நீ இதே தான் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு வருஷமும் மழை வரும்போது உன்னுடைய எல்லை அதிகமாகிக்கிட்டே என் பக்கம் போகுது. இந்த விஷயத்த நாம தீத்தே ஆகணும். அப்ப கணக்க தீத்துக்க. நானும் பார்க்க தான் ஆசைப்படுறேன் உன்னுடைய பொய்யான நிலத்தை நீ எப்படி நிரூபிக்கிறேன்னு. இந்த கிராமத்துல மழை பெய்யும் போதெல்லாம் நீ உன் அறிவை இழந்துடுற. ராம்சரண் அவரை ரொம்ப கோவத்தோட பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் வீட்டு கூரையில இருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிச்சது. ராம்சரணோட மனைவி கமலா அரிசி மூட்டையை எடுத்துட்டு வந்து இன்னொரு பக்கமா எடுத்து வச்சாங்க, அது நனைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்பதான் ராம்சரண் வீட்டுக்குள்ள வந்தாரு. அப்புறம் கதவை ஓங்கி மூடினாரு. அப்புறம் கோவத்தோட கட்டில்ல உட்கார்ந்தாரு. கமலா அவரை ரொம்ப கவலையா பார்த்தாங்க. வெளியில மறுபடியும் சுக்குதேவ் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தீங்களா? நான் வீட்டுக்குள்ள இந்த தண்ணியால நொந்துகிட்டு இருக்கேன், ஆனா வெளியில நீங்க நிலத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு எதுவும் புரியாது கமலா. அந்த சுக்குதேவ் நம்மளுடைய நிலத்தை அபகரிக்க பார்க்கறான். மழை வந்ததும் பயிர்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடுது, பாதெல்லாம் மூடிடுது. இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. எந்த மழையும் இல்ல. இந்த மழை நமக்கு வெறும் கஷ்டத்தை தான் கொண்டு வருது. நம்ம தலையெழுத்து இந்த சாக்கடையில அவதிப்படணும்னு இருக்கு. ரெண்டு பேரோட முகத்திலையும் கவலை தெளிவா தெரிஞ்சது. அப்புறம் இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. சாயந்தரம் நல்ல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா தண்ணி கொட்டுறது நின்னுச்சு. கிராம தெருக்கள்ல ஒரே சகதி நிறைஞ்சு இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு இடமும் பள்ளத்துல தண்ணி நிறைஞ்சு போச்சு. அப்பதான் ஒரு மொப்பட் ஸ்கூட்டர் வந்து கிராமத்துக்கு மத்தியில நின்னுச்சு. ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வந்தவர் வேற யாரும் இல்ல, அவருதான் மாஸ்டர் சார். அந்த கிராமத்திலேயே ரொம்ப படிச்சவரு, அப்புறம் புத்திசாலியான மனுஷனும் கூட. சிட்டில ஒரு பெரிய காலேஜ்ல படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் கூட இவர் கிராமத்துக்கு திரும்பி வந்து இங்க இருக்கிறவங்களோட தலையெழுத்தையே மாத்தணும்னு ஆசைப்பட்டாரு. மாஸ்டர் ஐயா பாடம் கத்து கொடுக்கறவர் மட்டும் இல்ல, வாழ்க்கையோட குழப்பங்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் தெரிஞ்சவரு. மாஸ்டர் ஐயா தன்னுடைய ஸ்கூட்டருக்கு ஸ்டாண்ட் போட்டாரு. அப்புறம் ராம்சரனை நோக்கி வந்தாரு. அதே இடத்துல சுக்தேவும் ரொம்ப கோவத்தோடு நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் கமலா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ராம்சரண், சுக்தேவ், உங்க ரெண்டு பேர் முகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, மழை பெஞ்சது வயல்ல இல்ல, நேரா உங்க மூளையிலேயே கொட்டுற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? இவ்வளோ சில்லுன்னு காத்து அடிக்கும் போது ஏன் இவ்வளவு சூடா இருக்கீங்க? மாஸ்டர் சார், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இந்த மழை தண்ணி என்னுடைய நிலத்துக்கும் இவருடைய நிலத்துக்கும் இருக்கிற எல்லையை அழிச்சிடுச்சு. இப்ப ராம்சரண் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நிலம் அவருடையதான். நான் ஒன்றும் நாடகம் ஆடல மாஸ்டர் சார். தண்ணி எப்பவுமே என் பக்கத்தில் இருக்கிற மணலை தான் சரிக்குது. என்னுடைய உண்மையான எல்லை எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் மழையை குற்றம் சொல்றீங்க, ஆனா உண்மை என்னன்னா மழை மேல எந்த ஒரு தோஷமும் இல்லை. நம்மளுடைய அறியாம தான். தண்ணீரோட சுபாவம் ஓடுறது, அப்புறம் மண்ணோட சுபாவம் தண்ணீரோட சேர்ந்து ஓடுறது. ஆனா மாஸ்டர் ஐயா, நாங்கெல்லாம் சாதாரணமான விவசாயிங்க, இதெல்லாம் எங்களால எப்படிங்க கத்துக்க முடியும்? கத்துக்கிறதுக்கு வயது வரம்பு இல்லை கமலா. நீங்களாம் தயாரா இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நாளையில இருந்து ஒரு புது பள்ளிக்கூடத்தை நாம ஆரம்பிப்போம். 3 பேரும் கொஞ்சம் குழப்பத்துல தெரிஞ்சாங்க. ஆனா மாஸ்டர் ஐயாவோட அமைதியும் அப்புறம் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருக்கு ஒரு நம்பிக்கையோட ஒளிய கொடுத்தது. மறுநாள் மாஸ்டர் ஐயா பஞ்சாயத்து ஹால்ல ஒரு சின்ன வகுப்பை ஏற்பாடு பண்ணாரு. ஹாலோட மேற்கூரை நிறைய இடத்துல உடைஞ்சு போயிருந்தது. அப்புறம் அங்கிருந்து மழை தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தது. மாஸ்டர் டேபிள்ல 2 ட்ரேவும் அப்புறம் தண்ணீர் நிறைஞ்ச 2 பாட்டிலையும் வச்சிருந்தாரு. அப்பதான் ராம்சரண், சுக்குதேவ், கமலாவும் உள்ள வந்தாங்க. மாஸ்டரையா, இங்க உள்ளேயும் வெளியில மாதிரி தான் இருக்கு. இந்த ஒழுகிற கூரைக்கு நடுவுல நாம எப்படி படிக்கிறது? கஷ்டம் வரும்போது பின்னாடி ஒருத்தன் விலகி போறானா அவன் எப்படி விவசாயி ஆக முடியும்? இப்படி லீக் ஆகுது. இதுதான் நம்மளுடைய முதல் பாடம். கொஞ்சம் கவனமா பாருங்க. தண்ணி எங்க இருந்து கொட்டுது, அப்புறம் எந்த வேகத்துல கொட்டுது.
மாஸ்டர் சார், நாங்க எங்களுடைய விவசாய நிலத்தை காப்பாற்றணும், அவ்வளவுதான். இந்த பாட்டில் ட்ரே மூலமா எங்க நிலத்தோட எல்லை எப்படி முடிவாகும்? இன்னைக்கு நாம இந்த மழை பள்ளிக்கூடத்துல கத்துக்க போறது சாய்வுன்னா என்ன, தண்ணீரோட அழுத்தம் என்ன, அப்புறம் மண்ணு கரைஞ்சு ஓடுறத எப்படி தடுத்து நிறுத்த முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சண்டையும் நிரந்தரமா தீர்ந்து போயிடும். மாஸ்டர் ஐயா, எனக்கு என்னமோ இது ரொம்பவே ஆர்வமா இருக்கு. எங்களுக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமா புரிய வைங்க. அவங்க எல்லாரும் மாஸ்டர் கிட்ட பாடம் கத்துக்கிறாங்க. மாஸ்டரும் அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து விஷயங்களை ரொம்ப கவனமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை லேசாக ஆரம்பிச்சது. வெறும் தூறல் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தது. மாஸ்டர் ஐயா ராம் சரண், சுக்தேவ் அப்புறம் கமலாவை கூட்டிக்கிட்டு ஆலமரத்துக்கு அடியில வந்தாரு. படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா ராம் சரண் சுக்தேவ் கிட்ட மாஸ்டர் சொன்னாரு, ஒரு ட்ரேல சாதாரண மணலை வைக்க சொன்னாரு. அப்புறம் இன்னொரு ட்ரேல புற்கள் இருக்கிற மணல். அப்புறம் மாஸ்டர் சாதாரண மண் இருக்கிற ட்ரேல தண்ணிய ஊத்தினாரு. தண்ணி மணல் மேல விழுந்தது. அப்புறம் மண்ணை ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டு அதுல ஒரு கோடு உருவாச்சு. பாருங்க ராம்சரண், தரை சமமா காலியா இருக்கும்போது தண்ணீர் நேரா மணல்ல கொட்டி அது வெட்டிடுது. இததான் சாயில் எரோஷன் சொல்லுவாங்க. அப்படியே தான் நடக்குது. என் எல்லையில இருக்கிற மண்ணு இதே போலதான் சரிஞ்சு சுக்குதேவோட வயலை நோக்கி போயிடுது. பாத்தீங்களா ராம்சரண், நான் எப்போதுல இருந்தோ சொல்றேன், இப்போவாவது புரியுது. மாஸ்டர் ஐயா, இந்த மண்ணுக்கு சரிவு ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்றது? இதுக்கு ரொம்ப சாதாரணமான வழி இருக்கு. நிலத்தை எப்பவும் காலியா விட்டுறாதீங்க. மேடுக்கு மேல ஆழமான வேருள்ள புற்களையோ இல்ல செடிகளையோ போடுங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் புற்கள் இருக்கிற ட்ரேல தண்ணிய ஊத்தினாரு. இத பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த ட்ரேல இருக்கிற மணல் அதோட இடத்துல அப்படியே நிக்குது. இது உண்மையிலேயே அற்புதமா இருக்குது மாஸ்டர். வேர்கள் மணல இறுக்க பிடிச்சுக்குது. அப்படி நாம வயலோட எல்லையில இதே மாதிரி புற்களை வளர்த்தோம்னா தண்ணீர் மணல தொடவும் தொடாது. ரொம்ப சரியா சொன்னீங்க கமலா. ராம்சரனும் சுக்தேவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட தவறு புரிய ஆரம்பிச்சது. பல வருஷங்களா எந்த கோபம் அவங்கள பிரிச்சுக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துல இயற்கையோட புரிதல் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. ராத்திரி ராம்சரண் கமலாவோட உட்காந்துக்கிட்டு காலையில மாஸ்டர் கத்து கொடுத்தத நோட்ஸா எழுதிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மாஸ்டர் என்னெல்லாம் கத்து கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் எழுதி நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடேங்கப்பா, இதனால நம்ம வேலை இன்னமும் சுலபமா ஆயிடும். கண்டிப்பா. அப்பதான் சுக்தேவ் அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாரு. அட சுக்தேவ், நீங்க இங்க? ஆமா, எனக்கு ஒரு யோசனை வந்தது, அதை உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன அது? நாம ஏன் நம்மளுடைய நிலத்து எல்லைய உழுது அதுல அழகான புற்களையும் பூக்களையும் வைக்க கூடாது? இதனால நம்மளுடைய எல்லைகளும் கட்டாகாது, நம்மளுடைய நிலமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. இதனால நம்ம நிலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப முடிவாயிடுச்சு, நாளைக்கே நாம 2 பேரும் இந்த வேலையை ஆரம்பிப்போம். கண்டிப்பா. இதுக்கப்புறம் சுக்தேவ் அங்க இருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ராம்சரனும் சுக்தேவும் ஒன்னா அவங்களோட வயலுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க தரப்புல அவங்க நிலத்து எல்லைகளை உழுக ஆரம்பிச்சாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட எல்லையில வெவ்வேறு பூச்செடிகள் அப்புறம் புற்களை நட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இது மணல்ல ரொம்ப கெட்டியா பிடிக்குது. அப்புறம் வயல் பாக்குறதுக்கு இன்னமும் அழகா தெரிஞ்சது. அடேங்கப்பா, இந்த வேலை ரொம்ப நல்லா முடிஞ்சிடுச்சு. இப்ப பாருங்க, எல்லையில இந்த பூக்களையும் புற்களையும் நட்டு வச்சதுனால நம்ம நிலத்தோட அழகு இன்னும் அதிகமாயிடுச்சு. நிஜமாதான், மாஸ்டர் அடிச்சுக்க ஆளே இல்ல. அவர் நமக்கு இத கத்து கொடுத்து ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. அப்பதான் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்தாரு. ரொம்ப அற்புதம் ராம்சரண், சுக்தேவ். இனிமே தண்ணீர் உங்க எல்லைகளை ஒன்னும் பண்ணாது. மாஸ்டரையா, உங்க பள்ளிக்கூடத்தோட பாடம் எங்களுக்கு உதவியா இருந்தது. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த செடிகளை வைக்கலன்னா மறுபடியும் எங்க நிலத்தோட எல்லைகள் கட்டாயிடும். அப்பதான் வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. எல்லாரும் பக்கத்துல இருந்த ஷெட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அங்க இருந்து அவங்களோட வயலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப ராம்சரனுக்கும் சுக்தேவுக்கும் நடுவுல எந்த ஒரு கோபமும் ஏற்படல.
அதுக்கு பதிலா ஒரு அழகான நட்பு ஏற்பட்டுச்சு. இத பார்த்து மாஸ்டர் ஐயாவும் சந்தோஷப்பட்டாரு. ராம் சரண் பாத்துக்கங்க, உங்களுடைய நிலம் அங்கேயே இருக்கு, நேத்து இருந்த இடத்துல. அப்புறம் என்னோட இதுவும் அங்கேயே இருக்கு. தண்ணீர் நம்மளுடைய எல்லைய தொடக்கூட இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் யோசிக்காம உங்க மேல சத்தம் போட்டுட்டேன். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சுகுதேவ். நான் மழைய என்னுடைய எதிரியா நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையான எதிரி நம்மளுடைய அறியாம தான். மாஸ்டரையா மட்டும் நமக்கு கத்துக் கொடுக்கலன்னா நாம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்போம். ஞானத்தோட அறிவை பெறாத வரைக்கும் ஒவ்வொரு இயற்கை மாற்றங்களும் நமக்கு கஷ்டமா தான் தெரியும். இன்னைக்கு நீங்க உங்க நிலத்தை மட்டும் காப்பாத்திக்கல, நீங்க இத நிரூபிச்சிருக்கீங்க. படிப்பறிவு தான் இது எல்லாத்துக்குமே தீர்வுன்னு. எல்லாரும் மாஸ்டர் ஐயாவோட பாடத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் இதே இடத்துல நம்மளோட கதையும் முடிவடைஞ்சது.